இப்போ நம்ம கிட்ட மெர்சிடிஸ் பென்ஸோட 5 ஃபிளாக்ஷிப் கார்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கூட இருக்கிறது இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு CLE 53 4MATIC அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் கூப்பே காரு. இது ஒரு 2 டோர் கூப்பே கார்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இதில் ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக கிரில்லில் ஆரம்பிச்சு உள்ள சீட் வரைக்கும் AMG ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 லிட்டர் இன்லைன் 6 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 0 to 100 வந்து 4.2 செகண்ட்ஸில் வந்து அடிக்குது. ஸோ இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் கார் லோவர்ஸ்க்கு ஐடியலான கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட ப்ரைஸ் வந்து 1.3 crores வந்து இருக்கு. ஸோ இந்த மெர்சிடிஸ் பென்ஸோட எஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேர்ல்டு வைடாக லக்ஸுரி செடானில் பெஞ்ச் மார்க் செட் பண்ண கார்னு சொல்லலாம். அவ்வளோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செடான் கார்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ரொம்ப ஸ்லீக்கான டிசைன், ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ், LED லைட்டிங்கோட கிடைக்குது. ப்ளஸ் இந்த காரோட என்ஜின் பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரோல் டீசல் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் வந்து 3 லிட்டர் இன்லைன் 6 சிலிண்டர் மைல்ட் ஹைப்ரிட் டர்போ பெட்ரோல் கொடுக்குறாங்க. 0 to 100 5.1 செகண்ட்ஸில் அடிக்குது. டீசல் பொறுத்த வரைக்கும் 3 லிட்டர் இன்லைன் 6 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து 6.4 செகண்ட்ஸ் டச் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அட்வான்ஸ் ஏர் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, பர்மஸ்டர் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிக்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் டெக் ரெண்டுமே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கார் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1.8 crore இருக்குது. AMG G63 SUV, அதாவது இது ஒரு டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல ஏற சொன்னாலும் ஏறும், இந்த இடத்துல இறங்க சொன்னாலும் இறங்கும். பாறை, மண், கல் அதெல்லாம் எதுவுமே இதுக்கு கணக்கே கிடையாது. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பாக்ஸியான ஐகானிக் டிசைனில் வந்து கிடைக்குது. AMG கிரில், சைடு எக்ஸாஸ்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இல்லை உள்ள வந்து 4 லிட்டர் ட்வின் டர்போ V8 பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4.5 செகண்ட்ஸில் 100 டச் பண்ணுது. இதில் வந்துட்டு AMG ஸ்பெசிஃபிக் ஸ்டைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செலிபிரிட்டிக்கு ஃபேவரட்டான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்தியாவில் ஒரு கல் ஃபாலோயிங் இந்த காருக்கு இருக்குது. ப்ளஸ் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து G டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நின்ன இடத்துலேயே 360 டிகிரி டர்ன் அடிக்கும். ஸோ இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லலாம். 3.3 crores இந்த காரோட ப்ரைஸ். ஸோ இது வந்து EQS 580 EV SUV அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் அசம்பிள் பண்ணப்படுற ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் SUV, லக்ஸுரி SUV அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ளஸ் இதில் வந்துட்டு ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ் கிடைக்குது, ப்ரீமியமான இன்டீரியர்ஸ், மேசிவான ஹைப்பர் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 108 kWh பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ரேஞ்ச் மட்டும் 857 கிலோமீட்டர். ஸோ இந்தியாஸில் லாங்கஸ்ட் ரேஞ்ச் கொண்ட ஒரு EVனா கண்டிப்பாக இதுதான் நம்ம சொல்லணும். ஸோ அது வந்து டியூல் மோட்டார் ஆல் வீல் டிரைவ் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 100 வந்து 4.3 செகண்ட்ஸில் வந்து அடிக்குது. ப்ளஸ் எதுவும் இல்லாமல் இந்தியாவில் அசம்பிள் பண்ணப்படுற ஃபர்ஸ்ட் லக்ஸுரி EV அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட பிரைஸ் வந்து 1.55 crores வந்து கொடுத்துருக்காங்க. இது மெர்சிடிஸ் மேபேக் எஸ் கிளாஸ் லக்ஸுரி செடான். அதாவது VIP CEOஸோட டாப் சாய்ஸ் லக்ஸுரி செடான்னா அது கண்டிப்பாக இதுதான். ஸோ மேபேக் சிக்னேச்சர் கிரில் கிடைக்குது. ரொம்ப ஸ்லீக்கான ஏரோடைனமிக் டிசைன், லாஞ்சே டைப் லக்ஸுரியான சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். போனட் அண்டர்ஹுட்ல 4 லிட்டர் ட்வின் டர்போ V8 மைல்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 4.8 செகண்ட்ஸில் 0 to 100 வந்து அடிக்கும். ப்ளஸ் இன்டீரியர்ஸில் ஆம்பியன்ட் லைட்டிங், மசாஜ் சீட்ஸ் உள்ளிட்ட பல ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் லெவல் ஃபீலோட ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோட ரிலையபிலிட்டி வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக தான் இந்தியாவுக்கு வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 2.7 crores ஆரம்பிக்குது.